கைட்டில் வந்து இப்போ புதுசாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து புதுசில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 7 பேஜ் தான் இருக்கும். இப்போ வந்து 25 பேஜ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாங்க. பேஜுங்கிறது இப்போ இது ஒரு பேஜ் நீங்கள் என்ன நேம் கொடுத்து போடுறீங்களோ போட்டுக்கலாம். ஐடி தனியாக, ஆட்டோ தனியாக, டிஃபென்ஸ் தனியாக, பேங்க் தனியாக, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுதான் சொல்கிறேன். இப்போ 25 பேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து எஃப்ஐடிஸ் வந்து நியூவாக என்ன பை பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்லாம் என்ன அப்படின்னாங்க. ஸோ அதை தனியாக எடுத்து நம்ம ஒரு பேஜில் போடுறோன்னா மார்க்கெட் நடக்கிறப்ப அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுபோக முன்னாடி வந்து ஒரு பேஜில் வந்து 50 ஸ்டாக் தான் ஆட் பண்ண முடியும்னு வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு பேஜில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேலே ஸ்டாக் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பேஜ் இந்த பக்கம் 25 ஆகிட்டு ஒரு பேஜுக்கு 100னா நீங்கள் ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 250 ஸ்டாக் அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். அது மாதிரி இந்த ஆர்டர்ஸில் வந்து ட்ரிகர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஏஎம்ஓ ஆர்டர் போடலாம், ஜிடிடி ஆர்டர் போடலாம். அந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க அது சம்மந்தமாக யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ அலர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே போனால் அது அலர்ட் பண்ணும். அந்த மாதிரி அலர்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். முதல்ல அலர்ட் வந்தப்போ 100 அலர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே போடணும்னா நீங்கள் பழைய தேவையில்லாத அலர்ட்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ இதுலேயே நான் 400 சுற்றம் அலர்ட்டு ரிமூவ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க அலர்ட்டை. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் வந்து இப்போ யூபிஎல்லில் வாங்க நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த ரேட்டில் வாங்க பிரியம் இல்லை. மார்க்கெட்டுனா இறங்கிட்டு நான் வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யூபிஎல்லில் போய்ட்டு செட் அலர்ட் அப்படின்னு போய்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதை முதல்ல சூஸ் பண்ணிவிட்டு 631 ரூபா இருக்குதுன்னா மேபி எனக்கு 554 ரூபா வந்தால் அலர்ட் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிடுறீங்க இந்த அலர்ட்டை. ஸோ யூபிஎல்லில் 551 ரூபா வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்போ வாங்கினா போதும். இது அலர்ட் பற்றி. இப்போ உதாரணத்துக்கு இதிலே வந்து உங்களுக்கு ஏம் ஆர்டர் இருக்குது. ஏம் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வச்சுருக்குறேன். நான் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்ப்போமே. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் நான் வச்சுருக்கிறேன். 10 ஷேர் இருக்குது அப்படின்னா என்னோடய ப்ரைஸ் வந்து 70 ரூபா. மேபி இப்போ ஏஎம் ஆர்டர் போடுறது அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து செல்லில் போகிறோம். செல்லில் போயிட்டு முன்னாடி ஏஎம்ஓ வச்சுருந்தாங்க, இப்போ ஏஎம்ஓ இல்லை. நார்மலாக கூட நீங்கள் போடலாம். லாங் டேர்ம் இது இன்ட்ராடே, லாங் டேர்ம் அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. அதான் சிஎன்சி. இப்போ 10 ஷேர் அப்படின்னா அதில் இன்னொன்று என்ன பார்த்துக்கணுன்னா, நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோடைய லோயர் சர்க்யூட் என்ன, அப்பர் சர்க்யூட் என்ன. 60 ரூபா 51 காசு லோயர் சர்க்யூட்டு, அப்பர் சர்க்யூட்டு 73 ரூபா 95 காசு. ஸோ 73.95க்கு மேலே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த ஆர்டரு அதை அக்செப்டே பண்ணாது, ரிஜெக்ட் பண்ணிடும் நீங்கள் அப்பர் சர்க்யூட்டுக்கு மேலே போட்டிங்கன்னா. அதனால் நீங்கள் செல் ஆர்டர் போடும்போது இப்போ லாங் டைம்னு போட்டு 10 அப்படின்னு போட்டு நான் வந்து அந்த ரேட்டு வராது நாளைக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் போடுறேன். ஆக்சுவலாக நம்ம 70 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை வந்து 73 ரூபாய்க்கு விற்கிறது அவ்வளவு அட்வைசபிள் இல்லைல்ல. அதனால் இதில் வந்து 73.95 அதாவது அப்பர் சர்க்யூட் காமிச்சது அப்படிங்கிறதுனால நான் அதை போடுறேன். ஸ்வைப் டு செல் இது வந்து ஏஎம் ஆர்டர் மாதிரி தான். இது ரெகுலர்லேயே இப்போ வந்துடுது. முன்னாடி வந்து இந்த மாதிரி எம்டிஎஃப்னு ஒன்று இருக்கும். பட் எம்டிஎஃப் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை. ஐஸ்பார் இது வந்து ஐஸ்பெர்க் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. 10,000 வச்சுருக்காங்கன்னா அவங்க இதில் போட்டு விடுவாங்க. அது 100 100 100 செல்லிங்கோ பையிங்கோ 10,000 அட் எ டைம்
யாருமே போய் வாங்கணும்னு நினச்சா ஒரு பெரிய ஸ்டாக் எடுத்துக்கிங்க. 5000 உள்ள ஸ்டாக்கை நீங்கள் 10,000 பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும் பண்ணுற மார்க்கெட் க்ராஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ செல்லர்ஸ் பைஸ் இருக்க மாட்டாங்க அந்த பெரிய ஸ்டாக்கில். அதனால் அது ஐஸ்பர்க்கில் போடுவாங்க. 1 லேக்லாம் போடுவாங்க. அப்போ அது மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். 100 200 அது அந்த ஸ்டாக்கு வேல்யூக்கு தகுந்த மாதிரி. அது இது கவருங்கிறது. முன்னாடி இந்த இதில் ரெகுலருக்கு பதிலாக அது பக்கத்தில் ஒரு ஏமோன்னு இருந்தது. ஏமோ இல்லை இப்போ இதில். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு போடுறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவோமே. ஏன்னா இது அந்த காஸ்ட் 70 ரூபாய்க்கும் 73 ரூபாய்க்கும் அப்படி இருக்குது. அதனால் என்னுடைய ஹோல்டிங்கில் இருக்கிறதுலே போயிடுவோம் நம்ம. இதில் என்னுடைய ஹோல்டிங் இருக்குது. இப்போ நான் இன்ஃபோசிஸ் 1203க்கு வாங்கியிருக்கேன். அது 1154 இருக்குது. கோஃபோர்ஜி நான் 1187, 1225, 1206 தான் என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸு. கோஃபோர்ஜிக்கு நான் செல்லிங் ரேட் போடணுன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அதோடைய ஹை ப்ரைஸ் 1265 ரூபா 90 காசு அப்பர் சர்க்கிட்ட. ஒருவேளை நாளைக்கு ஓப்பனிங்கில் திங்கக்கிழமை அது ஏறுது அப்படின்னா, இப்போ நான் ஏமோ ஆர்டர் போடணும் அப்படின்னா, இல்லை இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபண்ட்ஸு இல்லாமல் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏமோ ஆர்டர் போட்டிங்கன்னா ஃபண்ட்ஸு வித்ட்ராயல் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு கைட்டில் ஃபண்ட்ஸு இருந்தது அப்படின்னா அது 9 மணி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுத்துகிட்டு ஆர்டர் போடணும். இல்லை நீங்கள் செல்லிங் ஆர்டரோ பையிங் ஆர்டரோ போட்டிங்கன்னா உங்கள் ஃபண்டை நீங்கள் இன்ஸ்டன்ட் வித்ட்ராயலில் போட முடியாது, ரெகுலர் வித்ட்ராயலில் எடுக்க முடியும். அது ஒன்று நான் சொல்லிக்கிறேன். அதனால் நான் சில சமயங்களில் ஃபண்டு இருந்து நான் எடுக்கணுன்னா ஃபண்டை எடுத்துகிட்டு தான் நான் ஆர்டர் போடுவேன். பட் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது, கைட் அக்கௌண்ட்டில் இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். அதனால் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. கோஃபோர்ஜி எடுத்துக்கிடுங்க. 1150, 1265. இப்போ நான் ஒரு 5 ஷேர் வாங்கினது 1187. அப்போ நம்ம 1265, 87னா கூட இது கம்மியாக தான் கூடுற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ இப்போ இதை விட்டுருவோம். இன்னொரு ஸ்டாக்குக்கு போய் பார்ப்போம். இப்போ வால்சந்த் 218 இருக்குது. நான் வாங்கினது 219 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 263 வரைக்கும் அப்பர் சர்க்கியூட் இருக்குது. இப்போ இதை போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. 218 நான் வாங்கியிருக்கேன். இப்போ 219 இருக்குது. அப்பர் சர்க்கியூட்டு 263 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் செல் ஆர்டர் போடுறீங்க 10. நான் 259 தான் போடுறேன். 59 அப்படின்னு போட்டோன்னே 5 to செல் ப்ரொசீட் அப்படின்னு நம்மளுடைய இந்த ஆத்தரைசேஷனுக்கு டிபி ஐடி அந்த இதெல்லாம் கேட்கும். நீங்கள் போனீங்கன்னா அதில் டிபிஎன் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு டிபிஎன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். இதுதான் நீங்கள் மார்க்கெட் இல்லாதப்போ கூட நீங்கள் உங்கள் ஷேர் வாங்கணும் ஒரு ரேட்டில் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம், விற்கணுன்னா விற்றுக்கலாம். இப்போ வால்சந்த் நகர் நான் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு மேலே தான் நான் விற்கணுன்னா ஆர்டர் போடணுன்னா கட்டாயம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 263 ரூபா இருக்குது. நான் 250 ரூபாய்க்கு மேலே போனாலும் நான் விற்க தயாராக இருக்கேன் அப்படின்னா அலர்ட்டில் போயிட்டு இப்போ அதில் லெஸ் தெனில் பார்த்தோம். இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவில் 250 ரூபாய்க்கு மேலே போனால் அலர்ட் வர்ற மாதிரி இந்த அலர்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும். யூபிஎல் 551 வந்தால் எனக்கு அலர்ட் கொடுக்கும். இப்போ 630 இருக்குது. வால்சந்த் நகர் பார்த்திங்கன்னா 250க்கு மேலே போனால் நீங்கள் வச்சுருக்க ஷேரு விலை கூடிட்டு அப்படின்னு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் நீங்கள் விற்றுக்கலாம். இல்லை என்ன ஃபுல் டைம் பார்க்கணும், பார்த்தா தான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ண முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஈவினிங் பார்க்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம் ஈஸியாக. அது மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிடுங்களேன். இப்போ நான் பார்த்த ஒரு வீடியோவில் நான் எடுத்து போட்டிருக்கேன். அது எப்படி போட்டிருக்கேங்கிறது காட்டுறேன் பாருங்கள். இவ்வளவு ஆப்ஷன்ஸ்லாம் முன்னாடி எதுவுமே கிடையாது. நான் 2005 2010 இருக்கும்போது போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து நம்ம சொல்கிறத அவங்க கம்ப்யூட்டரில் பெட்டி மாதிரி இருக்க ஒரு கம்ப்யூட்டரில் ஆர்டர் பண்ணுவாங்க.
நம்ம சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு 10 ஷேர் வாங்குங்க, இந்த ரேட்டில் இதை விற்றுருங்க அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ எவ்வளோ உங்கள் கையிலேருந்து நீங்கள் எல்லாம் செய்கிற அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இன்னுமே நிறைய பேர் இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்த வீடியோவில் யூபிஇஎல் வந்து யூபிஎல் அது என்ன செய்கிறாங்க கம்பெனிலன்னு எல்லாம் டீட்டெயிலாக விரிவாக சொல்லிட்டாங்க. எஃப்ஐஸ் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக இல்லை பை பண்ணியிருக்காங்க. ரெண்டில் அது ஒன்று சொல்கிறாங்க. இது அதோட ரேட்டு. ஹோம் ஃபஸ்ட்டு விஷால் மெகா மார்ட்டு. விஷால் மெகா மார்ட்டை பல பேர் பல வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 150 வரைக்கும் இருந்தது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். லாங் டேர்ம்லாம் எடுக்கிறவங்க நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலையே பட வேண்டாம். இப்போ 1 மந்த் சார்ட் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக அது எவ்வளோ லோ வந்திருக்கு, 100 ரூபா வந்தது கரெக்ஷனில், 130 ரூபா போயிருக்கு. 1 இயர் சார்ட் எடுத்து பாருங்கள், 100 ரூபாலேருந்து 124 ரூபா போயிருக்கு. அது 155 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு. இன்னும் கூட நீங்கள் பின்னாடி போகலாம். இப்போ தான் ஐபிஓ வந்துருக்குது. அதனால் அதோடைய ஹையே 150 தான். சின்ன ஸ்டாக்கு, நல்ல அப்பேரல் இது பண்ணுறாங்க, நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. லாங் டேர்மில் இது 200 ரூபா 250 ரூபா போகலாம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு. ஸோ எல்லா பெரிய போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பேபி ஸ்டெப்ஸ் தான். 1000 2000 10,000 அப்படி தான் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பித்து தான் அவங்க ரொம்ப பெருசாக போயிருக்காங்க, 100 கோடி 1000 கோடின்னு. நம்மளும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டாக் இப்போ கம்மியாக இருக்குது விலைன்னா அந்த ஒரு ஸ்டாக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஓகே, அது விலை உடம்பு விற்றுருவீங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்வீங்க? அதனால் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி வாசிங்க, இல்லை யூடியூப்ஸ் நிறைய இருக்குல்ல, அதில் பாருங்கள். ஏஞ்சல் ஒன்று க்ரோத் தமிழில் டெய்லி 2 நாளைக்கு ஒருக்க ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி இது மாதிரி சொல்லுவாங்க. எஃப்எஸ் டிஎஸ் வாங்கியிருக்காங்களா, ரிசல்ட் நல்லா இருக்கா, போனஸா, அந்த ஸ்டாக்ஸ் மாதிரி அதை பார்த்து ஏதாவது ஸ்டாக்ஸு நீங்கள் இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டியதை டெலிவரி எடுங்க. உதாரணத்துக்கு விஷால் மெகா மார்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 50 ஷேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்குன்னா 50 ஷேர் அட் எ டைமாக வாங்காதீங்க. அதை வந்து 5 தடவை கூட வாங்கலாம். இப்போ 123ல் 10 வாங்குறீங்க, 100 வரைக்கும் அது போயிருக்கு. அப்போ 110 வரும்போது இன்னொரு 10 வாங்கலாம். 100 வருதுன்னா இன்னொரு 10 வாங்கலாம். இல்லை நான் 10 தான் வாங்கினேன், அது இதுலேருந்து 130க்கு மேலே போயிடுச்சே, அப்போ நான் 50 வாங்கியிருந்தா காசு கிடச்சிருக்குமே, 10 வாங்கினா எனக்கு காசு இல்லையே அப்படின்னு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அட்லீஸ்ட்டு அதை வந்து ஒரு 3 பகுதியாவது பிரிச்சுக்கிடுங்க. முதல்ல 20 வாங்குங்க, இறங்குச்சுன்னா இன்னொரு 20 10 வாங்குங்க, அது கீழே இறங்குனா வாங்குங்க. அந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணுங்கள். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் எஃப்எஸ்சி இது பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நியூவாக பை பண்ணியிருக்காங்க. இது வந்து 600 ரூபாயில் இருந்தது. அப்புறம் 800 டார்கெட் கொடுத்தாங்க ப்ரோக்கரேஜில், பிரமாதமாக 800 வந்தது. அப்புறம் 1000 ரூபாய்க்கு ப்ரோக்கரேஜ் டார்கெட் கொடுத்தாங்க, இப்போ 1000 வந்துடுச்சு. இப்போவும் 1325 அதை சொல்கிறாங்க. போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போவே 1100 போய்ட்டு தான் இறங்கியிருக்கு. நான் சொன்ன டார்கெட் இங்கே இருக்கு பாருங்கள், 650லேருந்து ஒரே இதில் ஏறி தான் அந்த 800 வந்தது. சின்ன இது இருந்தது, திருப்பியும் மேலே ஏறி போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்கு, நல்ல ஸ்டாக் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பேன். எஃப்ஐஸ் அந்த வீடியோ பார்த்ததுனால செம்மன் கேபிட்டல்லாம் எஃப்ஐஸில் போட்டாச்சு. இது டிஇஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ஹெல்த்லாம் வந்து நான் தனியாக அவங்க பெரிய பிக் இன்வெஸ்டர் இதெல்லாம் தனியாக போட்டு வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் தனியாக போட்டிருக்கேன். அன்றைக்கி ஃபுல்லாக ஐடி ஃபுல்லாக இறங்கிடுச்சு. கோஃபோர்ஜ் இறங்கியிருக்கு, இன்ஃபோசிஸ், ஹச்சிஎல். ஐடிலாம் எப்படியும் ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து நல்லா தான் வரும். வாங்கணும்னு விருப்பம் வாங்கலாம். அன்றைக்கி ஐடி ஸ்டாக் அவ்வளோ இறங்கினப்பும் கூட இந்த ஆரக்கிள் ஃபைனான்ஸ் இதை பற்றி கூட நான் பதிவு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். 8000 ரூபா கிட்ட தான் இருந்தது, 8300 வந்தது, அப்புறம் 8800 வந்தது. அன்றைக்கி எல்லா ஸ்டாக்கும் மைனஸில் இருந்தப்போ இதுவும் நியூட்ரலாக இருந்தது. ஆனால் 157 ரூபா ஏறி இருக்குது. பெரிய ஸ்டாக்குங்கிறதுனால 1.25% ஏறுறதுக்கு 157 ரூபா வந்திருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக கொஞ்சம் குறையும் போது வாங்கலாம். அது நல்ல விஷயமா இருக்கப்போ தான் அந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இல்லைன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம்? 8000 ரூபா இருந்திருக்கு, அதுக்கு கீழே எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபா இருந்திருக்கு, அதுக்கு கீழே 6500 ரூபா இருந்திருக்கு. இயற்கை பார்த்திங்கன்னா 10,000 ரூபா கிட்ட வரைக்கும் கூட போயிருக்குது. அது இப்போ வந்து இது ஹெல்த் கேரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் நல்லாயிருக்கும், ஆஸ்டர் டிஎம் நல்லாயிருக்கும், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு, கிம்ஸு, ரெயின்போ
நாராயண ஹிருதல்யா, ஸ்டார் ஹெல்த்து, ஃபோர்டிஸு. ஹெல்த் கேரில் ரொம்ப கம்மி தான் இருக்குது. எதுனாலுமே வாங்கலாம். லாங் டேர்ம்னு வாங்கினா ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ இது. எது வாங்கினாலுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸு மக்களுக்கு எவ்வளவு இஷ்யூஸ் இருக்குது, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ராஃபிட்டபுளாக தான் எப்பொழுதுமே இருப்பாங்க அவங்க. அதனால் ஹெல்த் கேர் போகலாம். டிஃபென்ஸ்லேயே டயர் 2 டிஃபென்ஸ்னு போட்டு வச்சுருக்கேன். இதுலேயுமே எஃப்ஐ அந்த மாதிரி இருக்கிறது, அதர்ஸ் அந்த மாதிரி 2 இதாக போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, கல்பத்தரு, சிரமா டெக்னாலஜி, ஏத்தர் இண்டஸ்ட்ரி, ஏத்தர் எனர்ஜி 2 இருக்குது, சக்தி பம்ப், சிடிஎஸ்எல் நிறைய போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா பண்ணலாம். இப்போ ப்ரொமோட்டர் பையிங், ப்ரொமோட்டர் அவங்க ஸ்டாக்கை அவங்களே வாங்குறாங்கன்னா அவங்க ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சி தான் அதை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டேன். ஜேபி கெமிக்கல் ஃபார்மா, சரிகமா, மகாராஷ்டிரா சீம்லெஸ்ஸு, ஜேகே டயரு, பிசிபிஎல், இல்லை ஏத்தர் எனர்ஜி வருது. அப்போலாம் பார்த்தா ஏத்தர் இண்டஸ்ட்ரியா ஏத்தர் எனர்ஜின்னு தெரில. இது வந்து ஜிஇ பெர்னோவா, இது ஆக்சுவலாக அங்கே இருக்குது, அமெரிக்கன் கம்பெனி தான் இது, இங்கேயும் இருக்குது. இது பெரும்பாலும் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகுது எப்பொழுதுமே, மார்க்கெட் எவ்வளோ மைனஸில் இருந்தாலுமே. இப்போ கூட நேற்றுக்கு மார்க்கெட் மைனஸில் இருந்தது வெள்ளிக்கிழமை, பட் அது ப்ளஸில் இருக்குது பாருங்கள், 2% 100 ஏறி இருக்குது. இந்த மாதிரி பார்க்கணும். இப்போது இதில் பேங்க்ஸ் தனியாக இருக்குது. இந்த ஆஷிஷ் தவான் இவர் பெரிய பிக் இன்வெஸ்டர் தான். எல்லாத்துலேயும் பெர்சன்டேஜ் இது ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டாக்காக நான் போய் பார்த்தேன், எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருக்காருன்னு தனியாக நான் எடுத்து கலர் நோட்டில் போட்டுருக்கேன். ப்ளூ ஸ்ப்ரிங்னு ஒரு கம்பெனி, ஏஜிஐ, ரிலீகர், ஈக்விட்டாஸ் பேங்கு, கொஸ்ஸு, க்ரீன் லேமு, ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருக்காரு. பட்டு விலை கூடதும் வச்சுருக்காரு, விலை குறைஞ்ச ஸ்டாக்கும் வச்சுருக்காரு. பெரிய போர்ட்ஃபோலியோவாக அது பில்ட் ஆகிரும். ராகேஷ் ஜூன்வாலா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ, டைட்டன் தான் அவங்களுடைய மேஜர் இது. அதில் தான் அவங்களுக்கு நிறைய க்ரோத்துக்கு இருந்தது. அவங்க டைட்டன் வாங்கும்போது 100 ரூபா 300 அந்த ப்ரைஸில் அவங்க வாங்கியிருப்பாங்க. அதனால் அது க்ரியேட் ஆச்சு. நம்மளும் ஆரம்பிக்கும் போது அப்படி தான். இப்போ விஷால் மெகா மார்ட் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா 100, 200, 300 ரூபாய்க்கு இருக்கிறதுல தான் நம்ம ஆரம்பிக்கணும். 5, 10ன்னு வாங்கிட்டே வரணும். லாங் டேர்ம் வரும்போது நீங்களும் அதே மாதிரி அந்த 2005 8,000 பாயிண்ட்ஸ் வந்த நிஃப்டி இப்போது 24,000 பாயிண்ட் வந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதிலே பாருங்களேன், கனரா பேங்க் 140 இருக்குது. இன்னும் 10 வருஷம் கழித்து கனரா பேங்க் 140 இருக்கும், இருக்காது, அது கூடும். அது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்தாச்சுன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலாம். இவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க, டைட்டன், ஸ்டார் ஹெல்த்து, மெட்ரோ பிராண்டு, கண்கார்டு பயோடெக்கு, ஃபோர்டிஸு, சிங்கர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த தையல் மிஷின் நினைக்கிறேன், ராகோ ப்ராப்பர்ட்டி, கனரா பேங்கு, டாட்டா மோட்டார் டாட்டா மோட்டார் வச்சுருக்காங்க. நான் அதை இப்போ பிரித்து போட்டிருக்கேன், பிரித்து வந்துருச்சுங்கிறதுனால. இது அட்வென்ட் ஹோட்டல் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இதுதான் இவங்களோடது. எல்லாத்துலேயும் 3%, 4%, 5% ஸ்டேக் வச்சுருக்காங்க. 9%, சில எல்லாம் 20% ஸ்டேக் கூட இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோன்னு நான் போடுறேன். இது முகுல் அகர்வால்ங்கிறவர். இந்த மாதிரி நியூலாண்ட் லேபஸ், சாரதா எனர்ஜி, என்சிசி, இவரும் ராகோ ப்ரொடக்டிவிட்டி, ஸ்டார் ஹெல்த்து. சில ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவரும் ஸ்டார் ஹெல்த் வச்சுருக்காரு, பிக் இன்வெஸ்டரு. இவரும் ஸ்டார் ஹெல்த் வச்சுருக்காரு, இவரும் ராகோ ப்ரொடக்டிவ் வச்சுருக்காரு, இவரும் ராகோ ப்ரொடக்டிவிட்டி வச்சுருக்காரு. நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். ஒரு 2 பெரிய பிக் இன்வெஸ்டர் குறிப்பிட்ட சில ஸ்டாக்கை வச்சுருக்காங்கனாலே அதில் அவங்க நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற போய் தான் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. அடிக்கும்போது பேசாட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கி ஃபாலோ பண்ணி போகலாம். நான் அல்கருக்கோ நான் வச்சுருந்தேன், அது அல்கருக்கோ குளோபல் லிஸ்டிங் ஆகலை. ஸோ நான் வச்சுருந்தது 80 ரூபா ப்ரைஸு. அப்புறம் இறங்கி அந்த ஸ்ப்ளிட் பண்ணதுனால இறங்கி ட்ரேட் ஆச்சு. நான் ரொம்ப வாங்கவே இல்லை, இருக்கிறத மட்டும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா இந்த முகுல் அகர்வால் இல்லை 3%க்கு ஸ்டேக் வச்சுருக்காரு. அப்போ அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை வாங்குறாருன்னா அப்போ நம்மளும் வாங்கிக்கிடுவோம், இது ஃப்யூச்சரில் பெருசாக க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஆக்சுவலாக மார்க்கெட் கேப்பில் டெல்லி வரிக்கு அடுத்தபடியாக அதில் எஃப்ஐஸ் அவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அல்கருகோ 2nd or 3rd வருது. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். இது பிடிசி இண்டஸ்ட்ரி, இது டிஃபென்ஸில் இருக்கிறது.
12,000 கிட்ட தான் இருந்தது. நல்ல ஏறி வந்துருச்சு. இது நோவாமல் வச்சுருக்காங்க முகல் அகர்வா. இது வந்து ஆட்டோ. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் இவங்க 2 பேர் இதையும் போட்டிருக்கேன். விஜய் கிடியா, ஆசிஸ் கொச்சோலியா. வைபவ் குளோபல் பார்த்திங்கன்னா ஆசிஸ் கொச்சோலியாவும் வச்சுருக்காரு, விஜய் கிடியா வச்சுருக்காங்க. 2 பேருமே ரொம்ப பிரபலமான இன்வெஸ்டர்ஸ் தான். விஜய் கிடியா வந்து மஹேந்திரா ஹாலிடே ரிசார்ட்ஸ் வச்சுருக்காரு. அஃபோர்டபுள்னு ஒன்று வச்சுருக்காரு விஜய் கிடியா. இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கு அந்த நேமை பார்த்துட்டு விஜய் கிடியா என்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்காருன்னா கூகுளில் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஸ்டாக்கு ஏன் வச்சுருக்காரு, அந்த ஸ்டாக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் படிங்க. படிச்சுட்டு அதில் எது உங்களுக்கு ஓகேவாக தெரியுதோ அதை நீங்கள் பிக் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி தான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணோம். ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் விலை குறைஞ்சிருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா விலை கொண்டதுக்கப்புறம் விற்றுட்டு அடுத்து என்ன செய்வீங்க? தொடர்ந்து இதிலே இருக்கணும். எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே பார்த்தா கூட போதும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நேரம் இருந்தால் பார்த்துட்டு ஒரு 10 ஸ்டாக்காவது 5 வாங்கிட்டு ஒரு 10 ஸ்டாக் இருக்க மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிவிட்டு காசு வரும்போதெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாங் டைமில் 5 வருஷம் 10 வருஷம் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ பெருசாக வளரும். எல்லாருமே இதில் பணம் சம்பாதிக்க தான் முடியும். நீங்கள் எப்படி டிசிப்ளினாக இருக்கீங்க, எப்படி பொறுமையாக இருக்கீங்க, அது 2 தான் இங்கே முக்கியம். அவர் 100 கோடி பண்ணார், 1000 கோடி பண்ணார், அதெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு தான் சாத்தியம்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே சாத்தியம்தான். ஆனால் நம்ம எப்படி அதில் ஈடுபடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அஃபோர்டபுள் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் விஜய் கிடியோடது. சேராம் சில்க்ஸு, ஹோம் இன்ஃப்ரா, சில இதெல்லாம் ரொம்ப சின்னது. பட்டேல் இன்ஜினியரிங்லாம் பாருங்கள், 27 ரூபா ஸ்டாக்கு. அதெல்லாம் இவர் 1900 கோடி ஆயிடுச்சு. அவர் வந்து முதல்ல 1990 50,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சரியில்லைன்னு அதை விட்டு வெளியில் போய்ட்டு வேறு பிஸ்னஸ் போய்ட்டு திருப்பி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹர்ஷத் மேத்தா பீரியட்லேருந்து விஜய் கிடியா இருக்கிறாரு. அப்புறம் ஒரு போர்ட்ஃபோலியோ செரா, அதுல் ஆட்டோ, அந்த மாதிரி சில குறிப்பிட்ட இதில் அவருக்கு பயங்கரமாக பணம் கிடச்சி அது அப்படியே அது மல்டிபிள் ஆகிட்டே இருந்தது. அவர் பாட்டு விட்டார். 1900 கோடிக்கு போயிட்டார். இப்போ கரெக்ஷன் இந்த வாரெலாம் வந்தப்போ அவரோட போர்ட்ஃபோலியோ 40% இறங்கி 1100 கோடி ரூபாயில் தான் இருக்குது. அவர் கவலையே படாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போது அவர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அவருடைய ஸ்டாக்கில் எவ்வளோ எந்தெந்த ஸ்டாக்கில் நம்ம ஸ்டேக்கை அதிகப்படுத்தணுமோ அதிகப்படுத்திட்டு அந்த 1100 கோடிங்கிறது அடுத்த இன்னும் மார்க்கெட் புல்ரன்லாம் போச்சுன்னா 2500 கோடி 3000 கோடி வரணும். அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்டில். நம்மலாம் சும்மா 5000 10,000 200 300 500 ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு 50 100 இறங்கிடுச்சுன்னா ஐயோ நான் வாங்கினேன் இறங்கிடுச்சு விற்கவா இதை வச்சுருக்கவா அப்படிலாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது. இதை பற்றி அந்த என்டிடிவி இன்டர்வியூவில் அவர் பேசுகிறாரு. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தனியாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க. 1900 கோடியிலேருந்து 1100 கோடி 800 கோடி ரூபா எரோடா இருக்குது அந்த மனுஷனுக்கு. 40% ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அந்த கன்விக்ஷனோடு இருக்கிறாருன்னு. அப்படி இருக்கிறவங்க தான் பணக்காரங்களா ஆகிறாங்க. பிஸ்னஸ்லேயே நம்ம பார்க்குறது இல்லையா, அவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பொறுமையாக அந்த பிஸ்னஸை 30 வருஷம் ஆனாலும் நடத்துவாங்க. ஒரு கன்விக்ஷனோடு நடத்துகிறவங்க அந்த பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்கல்ல, அதே தான் இது. ஹெரிட்டேஜ் ஃபுட்டு, இன்னோவேட்டர்ஸு, ரெப்ரோ, அதுல் ஆட்டோ பாருங்கள். இதுவுமே அன்றைக்கி ரிசல்ட்டு ரொம்ப நல்லா வந்துருந்தது. மார்க்கெட் ஹெவி மைனஸு 5-6% ப்ளஸில் தான் இருந்தது அவளோடது. அத்வைத் ஹோட்டல் வச்சுருக்கிறாரு இவர். யதார்த் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. இது ஆஷிஷ் கச்சோலியா வந்துடுது ரயில்வேயில். இது கோட்ரண்ட் அந்த இது கம்பெனி. குவாலிடெக் லேப் வச்சுருக்கிறாரு. இன்ஃபினியம் இதெல்லாம் ஆஷிஷ் கச்சோலியோடது. அந்த ரீசெண்டாக இப்போ ஃபுல் லிஸ்ட் எடுத்தேன். அதில் பொறிஞ்சு வெளியின்னு ஒருத்தர் உண்டு, கேரளாக்கார். அவரோட லிஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணல. மிச்சோடி பிக் இன்வெஸ்டர்ஸில் கொஞ்சம் 5-6 பேரோட லிஸ்ட் எடுத்து தனி பேஜஸில் நான் போட்டேன். இவர் இதில் ஒரு கண்கார்டு வச்சுருப்பார். கன்கார்டு பயோடெக் வேறு, கண்கார்டு வேறு. இது பாருங்கள் எவ்வளோ கீழே இருந்தது, இதெல்லாம் மேலே ஏறி இருக்கணும். அந்த கண்கார்டு அவ்வளோ போய் நம்ம பார்ப்பேன். சார்ட் பாருங்கள் நீங்கள், எங்கேருந்து எங்கே ஏறி இருக்குன்னு 1 இயரில். $200 இருந்திருக்கு. அப்போ ஒருத்தர் வாங்குறாரு, அவர் பெரிய பிக் இன்வெஸ்டராக எப்படி மாறுறாருன்னா 150-200 அந்த ரேட்டில் தான் அவர் வாங்கியிருக்காரு. ஐபிஓ ரொம்ப வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வாங்கியிருக்கலாம். வாங்கி அவர் பொறுமையாக இருக்கிறார்ல, இருந்ததுனால பாருங்கள் இப்போ கண்கார்டு 2450 இருக்குது.
அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அப்போ அவர் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ஷேர்ஸில் வந்து 1% ஸ்டேக்குக்கு மேலே இருந்தால் தான் அவங்க நேமே வெளியில் வரும். இவங்கெல்லாம் 3% 4% அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்குறாங்க. இல்லை, இவரும் நிறைய வச்சுருக்கிறாரு. இந்த கண்கார்டு பற்றி நான் இது பண்ணும்போது இன்னொன்று ஏதோ நான் காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இதில் வந்து பிஎஸ்சி ஃபார்மா போட்டிருக்கேன். பிஎஸ்சிலாம் மைனஸ் மார்க்கெட் போனாலுமே பிஎஸ்சி ரொம்ப இறங்க மாட்டேங்குது. என்டிபிசி, பவர் கிட்ட இருந்து இது எல்லாமே ஃபார்மாவில் சில குறிப்பிட்டது தான் போட்டிருக்கேன். ஃபார்மா பிசி, சிப்லா கிரானியூல்ஸு, ஆர்டிட்ரெக்ஸு, அது மாதிரி. அப்புறம் இதில் வந்து ஐடி அதர்ஸ் போட்டிருக்கேன். டாட்டா கோல்டெல்லாம் போட்டிருக்கேன். ஐடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். மிட் கேப் ஐடியும் நிறைய இது போட்டிருந்தேன். அப்புறம் கீழே வந்து இதில் வந்து நியூஜென் போட்டிருக்கேன். வோல்டாஸ் ஏசி கம்பெனி போட்டிருக்கேன். அப்புறம் ரேடிகோ கைதான், யுனைடெட் ப்ரூவரிஸ்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் ஜியோ ஃபினான்ஸ் இப்போ அவங்க அலையன்ஸ் அப்படிங்கிறது கூட ஒரு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ் இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் பொசிஷன் எடுத்தனால கேபி எனர்ஜி ஸ்டாக் இது, ஹெச்சிஎல் டெக்கு, கோஃபோர்ஜு, டிர்மினேட்டர், விப்ரோ, மணப்புரம், ஸ்பந்தனா, ஐஆர்எஃப்சி, லெமன்ட்ரி, ஐடிசி ஹோட்டல்லாம் 265 ரூபா இருந்தது. இந்த ரேட்டுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் பெஸ்ட்டு பிக்குன்னு சொல்லிட்டு பிக் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள். 140 தான் லோயஸ்ட்டு இயர் லோவே. ஹை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, 260. அவங்க ஐடிசிலேருந்து டீமர்ஜ் பண்ணும்போது இந்த ரேட்டில் தான் டீமர்ஜ் பண்ணாங்க, 160 அரௌண்டுக்கு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஏறி போயிட்டு அப்புறம் இப்போ இறங்கி இருக்குது. இடையில வாரெலாம் வந்து டூரிசம்லாம் இது வந்ததுனால. ஸோ ஒரு நல்ல 5 ஸ்டாக்கோ 10 ஸ்டாக்கோ சின்ன சின்ன குவான்டிட்டி முதல்ல வாங்குங்க. 5-10ன்னு வாங்குங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுங்கள். லாங் டேர்மாக அதை ஏறும்போது விற்றுக்கிடுங்க, இறங்கும்போது வாங்குங்க. இதே மாதிரி ஒரு பெரிய பேஜஸ் நிறைய இருக்க மாதிரி போட்டுக்கிடுங்க. எத்தனை பேஜ் என்னென்ன ஸ்டாக்கு ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்க பாருங்க. டைட்டில் தனித்தனியாக கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேஜஸ். இது போகவும் நம்ம இதுலேயும் நிறைய போய் பார்க்க முடியும். அவங்க இதில் நிறைய கொடுத்துருக்காங்க, அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான், யூஸ்ஃபுல்லாக யார் வேணால் செய்யலாம். சின்ன முதலீடாக தான் எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு முன்னாடி இருந்தவங்க பெரிய ஆளுகளாக இப்போ இருக்கிறவங்கெல்லாம். ஸோ சின்ன முதலீடாக ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பணம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டு முதலீடும் ரொம்ப நல்லது தான், ஈஸி தான். பட் மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 12% 15% அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் இருக்கும். இதில் நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி நீங்கள் ரெகுலராக முதலீடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸோடைய க்ரோத் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸ்டாக்ஸில் வந்து போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுங்கள் அப்படிங்கிறத. பெரிய வீடியோவை பிரித்து அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம்.